எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலும் நமக்கு கிடைத்த வாக்குத்தத்த வசனமானது செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு வசனம் இருக்குது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் அப்படின்னு. அநேக நேரம் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே எங்கே 2-3 பேர் உங்க நாமத்தினால கூடினாலோ அவர்கள் மத்தியில தான் நீங்க இருப்பேன்னு சொன்னீங்க, ஆனா எங்களை ஒருத்தருமே இல்லையே, ஒருவர் கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட சொல்ல, நீங்க இயேசுவை கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. வேதத்துல அநேக இடங்கள்ல இயேசுவானவர் வந்து தனியா தான் இருந்தாரு, ஆனா அவர் தனிமையாக இல்ல, அவரோடு எப்பவுமே பிதாவானவர் இருந்தார். எப்பெல்லாம் இயேசுவானவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டாரோ உடனே அவருக்கு பதில் வந்தது. அப்போ நீங்க செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த அப்பாவோடு நீங்க வைக்கக்கூடிய உறவு. நீங்க எப்பவுமே நீங்க தனிமையாக இல்ல, உங்களோடு அந்த வல்லமையான தேவன், உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரோடு ஒரு நல்ல உறவை வைங்க, அப்பா அப்படிங்கிற நல்ல உறவை வைங்க, அவர் உங்களோடு இருப்பார். அந்த தேவன் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். God bless you.